கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? 12/4/2026க்கான டுடே ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 5447. ஓகேங்களா? இன்றைக்குரிய முதல் ட்ரா நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ நம்ம என்னென்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும், புரியும். சம்ருதி லாட்டரிக்கான முதல் ட்ரா நம்பர் 52. ஓகேங்களா? இன்றைக்குரிய ட்ரா நம்பர். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் போர்டு சியை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? நம்ம டெய்லி மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுப்போம். அதில் ஏதாவது ஒரு வின்னிங் நடந்து போய்கிட்டே தான் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி எப்பயும் போல் இது மற்றவங்களை நம்பி வின்னிங் தரேன், அது நம்பர் தரேன், 3 டிஜிட்டுக்கு 500, 4 டிஜிட்டுக்கு 1000 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி யாரும் போக வேணாம். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். நீங்கள் நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருச்சுங்க. இதில் வந்து நம்மளுடைய ஏபிஐசிபிசி வந்து 47 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 47ன்றப்ப இதில் வந்து 447 ஏபிசி. ஓகேங்களா? ஏசியும் பாஸு, பிசியும் பாஸ். ஓகேங்களா? இதுலேயே ஏசி அண்டு பிசி ஒரே நம்பரில் 2 மாங்காய் அப்படியே அழகாக தூக்கியாச்சு. ஓகேங்களா? 4-7 வச்சேன், சூப்பராக தூக்கியாச்சு. நம்ம 4 மெயினாக எடுத்து தான் அது பவரான ஃப்ளிப்பை 9 ஆல் போர்டில் இறக்கணும். பட் ஆனால் 4 மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துட்டான். 6 1 8னால ஏதோ ஒரு நம்பர் உள்ளே 8 உள்ளே கொண்டு வருவான், 1 உள்ளே கொண்டு வரோன்னு பார்த்தோம். பட் ஆனால் மொத்தமாக 2 நம்பரில் ஆட்டையை முடிச்சிட்டான். இன்றைக்கி நம்பருக்கான ஆட்டையை 2 நம்பரில் முடிச்சிட்டான். ஓகேங்களா? எனிவேஸ் நம்மளுக்கு ரொம்ப எது ஒரு வின்னிங்குமே இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு 47 ஏபிஎஸ்சிபிசியில் ஏசி அண்டு பிசி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான். வாங்க இன்றைக்கி நம்மளுடைய பயணம் 3 டிஜிட்டுக்கான ஒரு வின்னிங்கை நோக்கி அமைதா என்றதை நம்ம பொறுத்து வீடியோ பார்ப்போம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு டியருக்கான ஒரு கெஸ்ஸிங்குமே இருக்குது. இன்னும் அதுக்குரிய வேலிடிட்டி ஒரு 3 நாள் தான் இருக்குது. அதையுமே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் எது எப்படி ப்ளே பண்ணுன்றது உங்களுக்கு தெரியும், புரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் 4-4-7னால 4-4-7. ஓகேங்களா? இதனால் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் நம்பர் 9 எடுத்துக்கிறோம். ஒரு 9 பவரு, ஒரு 4 எடுத்துக்கிடுவோம், ஒரு 2 எடுத்துக்கிறோம். 9-4-2 இது வந்து பவரு. அப்படியே ஒரு நம்பர் இறக்குவோம். அப்படி இதிலேருந்து ஒரு பவர் அண்ட் ஃப்ளிப்பு 2. 7க்கு வந்து 2 பவர்லேயும் அமையும், ஃப்ளிப்லேயும் 2 உட்காரும். ஓகேங்களா? அதனால் நம்ம 9-4-2 ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம எடுத்துருக்கிறது 9-4-2. ஓகேங்களா? அதே வரிசையில் அதே பேட்டர்னில் அப்படியே அதுக்கு அடுத்தாப்பில் நம்ம மூவ் பண்ணி நம்மளுடைய ஆங்கிளில் கொண்டு போனோம்னா அடுத்து என்ன நம்பர் நமக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5-7-8. ஓகேங்களா? 5-7-8. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அதே ஒரே நம்பர் 4-5 அப்படியே பார்த்துக்கிட்டோம்னா 1. ஓகேங்களா? 4-5-1 எப்பயும் போல் தான் 4 நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்து 6-0-3 இது வந்து எல்லாமே ஃப்ளிப் நம்பர். ஓகேங்களா? பவரு, ஃப்ளிப்பு, பி ப்ளஸ் எஃப் பவர் அண்ட் ஃப்ளிப்பு, இது ஃப்ளிப்பு. ஓகேங்களா? எல்லாமே ஒவ்வொரு ஆங்கிளில் மாறி எடுக்கிறது தான். 4-5-1, 6-0-3, 9-4-2 மற்றும் 5-7-8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டை பொறுத்தளவு 4 வச்சு ஆட்டம் முடிச்சனால 9, அதே 4, 2
ஏ போர்டு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் சொன்னேன் இல்லையா, டியர் 1 மணி, பி போர்டு 2, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பி போர்டு 2 இன்னும் வரலை. லாஸ்ட்டாக எப்போ என்ட்ரி கொடுத்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா February 10. இப்போ லைவு ஏப்ரல். ஏப்ரல் 11. நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 12. ஓகேங்களா? அதனால் கூடிய சீக்கிரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆனால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல் போர்டு. ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 4க்கு ஒரு 4 எடுத்துருவோம், ஒரு 9 எடுத்துருவோம், ஒரு 2 எடுத்துருவோம், ஒரு 5 எடுத்துருவோம். ஓகேங்களா? ஒரு 5. இதுதான் ஆட்டம், சூடு பிடிக்கக்கூடிய ஒரு ஆட்டம். இதுதான் நாளைக்கு இதில் வின்னிங் கரெக்டான முறையில் இருக்கும். இந்த பேட்டர்ன் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா ஒரு வின்னிங் இருக்கும், ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு வின்னிங் இருக்கும், ஒரு 3 டிஜிட் வின்னிங், ஒரு ஏபிசிபிசி வின்னிங், ஒரு ஏ போர்டு வின்னிங், எல்லாமே உட்காரும், கரெக்டாக உட்காரும். அந்த பேட்டர்னில் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். நீங்கள் உட்காந்துருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே வின்னிங் இருக்குது. நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அனைத்துலேயுமே வின்னிங் உண்டு. ஓகேங்களா? என்னன்றதை நம்ம நாளைக்கு ரிசல்ட் ரிவ்யூவில் என்னன்றதை டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துக்குருவோம். இன்றைக்கி நம்மளுடைய சம்ருதி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ட்ரா நம்பர் 52 வச்சு 4, 9, 2, 5. ஓகேங்களா? இவன் தான் ஆட்டத்தில் மெயினாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 5, 4, 4, 7. ஓகேங்களா? இந்த 12/4/2026க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய வரவேற்கத்தக்க நம்பர் தான் இது. ஓகேங்களா? அதாவது கம்மிங் நம்பர் தான். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு வாரம், ஒரு 16, 17 தேதி ஆயிடுச்சுனாலே அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நம்ம ஃபாலோயிங் நம்பர் எடுத்துருவோம். ஓகேங்களா? யாரெல்லாம் ஃபாலோயிங் நம்பரில் வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்குண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.